இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீடில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இந்த புத்தகத்தை பற்றி இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருந்துச்சு. ஏன்னா மறைக்கப்பட்ட இந்தியா இதை பற்றி வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுவுமே வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் எழுதியது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வீடியோ போட்டோம். அதனால் ஜஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக வந்து மறுபடியும் இந்த புத்தகத்தை எடுத்து சில விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதான் ஒரு ஐடியா. சார்லியும் சாக்லேட்டும் அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த ஒரு பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். இதுலேயும் சாக்லேட்டும். சென்னை அண்ணா நகரில் உள்ள சாலையோர புத்தக கடையில் ஒரு வயதானவரை சந்தித்தேன். குழந்தைகள் புத்தகமாக தேடி வாங்கி கொண்டிருந்தார். யாருக்காக அவற்றை வாங்குகிறார் என அறிந்து கொள்ள அவருடன் உரையாடத் தொடங்கினேன். என்னுடைய பேரனுக்கு தினமும் புத்தகம் படித்து காட்டுகிறேன், அதற்காகத்தான் இந்த புத்தகங்கள் என்றார். பேரனுக்கு எத்தனை வயது என்றேன். 8 வயது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாருன்னு எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து இதில் சொல்கிறாங்க. ஒரு சென்னையில் வந்து அண்ணா நகரில் வந்து இந்த சாலையோர புத்தக கடையில் வந்து ஒருத்தர் புத்தகம் தேடிட்டு இருந்திருக்காரு. ஒரு வயசானவர் குழந்தைகள் புத்தகமும் வந்து தேடிட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து கேட்டோன்னே யாருக்கு புத்தகம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னோட 8 வயசு பேரனுக்கு 8 வயசு அப்படின்னோடனே அவன் எங்கே இருக்கான்னொன்னே அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து கதை கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் தினையுமே நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு நான் அவனுக்கு வந்து கதை சொல்லுவேன். எப்படி நீங்கள் கதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து இப்போ தான் அந்த வீடியோ கால்லாம் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி கதை சொல்லுவேன்னொன்னே என்னோடய பையன் வந்து அங்கே அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு. ஸோ பேரனுமே அங்கே தான் இருக்கான். அவனுக்கு வந்து இந்த கதை கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் தினையுமே ஒரு 8 மணிக்கு அவன் வந்துடுவான். ஒரு 8 மணிலேருந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நான் வந்து கதை சொல்லுவேன். அவனுக்கு அங்கே 8 மணினா எனக்கு இங்கே காலையில். அதனால் எனக்குமே அவனை பார்த்த மாதிரி ஆச்சு, ஒரு கதை சொன்ன மாதிரி ஆச்சு. அதனால் வந்து அவனுக்கு தமிழும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது கேட்குறதுக்கே வந்து எஸ்ரா அவர்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்றதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. சில நாள் கதை படிக்க வேண்டாம் என்று சொல்வான். அன்றைக்கு பாடல்கள் படித்து காட்டுவேன். சில சமயம் விடுகதை பழமொழிகள் கூட சொல்வதுண்டு. எந்த காரணம் கொண்டும் வீட்டில் தமிழ் பேசுவது நின்றுவிடக்கூடாது என்பதற்காக இதை நான் தினமும் செய்து கொண்டிருக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் கடமையாக செய்ய வேண்டும். என்னாலான சிறிய முயற்சி இது, விருப்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தமிழ் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து அமெரிக்காவில் இருக்கனால. ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. எத்தனையோ பேரின் பிள்ளைகள் பேரன்கள் அயல் நாடுகளில் வசிக்கிறார்கள். அவர்களில் எத்தனை பேருக்கு இப்படி கதை படிக்கும் தாத்தா கிடைத்திருக்கிறார்? எத்தனை பேரன் பேத்திகள் தமிழில் கதை கேட்க ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள்? தமிழை வளர்ப்பதற்கு எவ்வளவு எளிய அருமையான முயற்சி இது. அவரை பார்க்கும்போது பெருமிதமாக இருந்தது. அவருக்காக அந்த புத்தக குவியலுக்குள் நானும் சிறுவர் புத்தகங்களை தேடினேன். விகடன் பிரசுரம் வெளியிட்டுள்ள ரோல்தால் எழுதிய சார்லி மற்றும் சாக்லேட் ஃபேக்டரி என்ற சிறார்களுக்கான நாவல் கிடைத்தது. எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இதனை சிறப்பாக தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அந்த புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். சார்லி மற்றும் சாக்லேட் ஃபேக்டரி நாவல் குழந்தைகளுக்கான திரைப்படமாகவும் வெளியாகியிருக்கிறது. சிறார்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய சுவாரஸ்யமான புத்தகம் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சார்லி மற்றும் சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றியுமே வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்ரா அவர்கள் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே வந்து அவருமே வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு புத்தகம் தேடுறதுக்காக எடுத்திருக்காரு. அப்போ வந்து இந்த சார்லியும் சாக்லேட் ஃபேக்டரியும் சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கு. இதை வந்து தமிழ்லேயே வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இது படமாகவும் வந்திருக்கு. குழந்தைகள்லாம் பார்க்கணும் அப்படின்றதையுமே வந்து எஸ்ரா இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்லியும் சாக்லேட் ஃபேக்டரியோட கதையை வந்து இங்கே சொல்கிறாங்க. பிரபலமான சாக்லேட் நிறுவனங்கள் தங்களது போட்டியாளர்களின் தொழிற்சாலைக்குள் உளவாளிகளை அனுப்பி தொழில் ரகசியங்களை தெரிந்து கொண்டு வர முயற்சிப்பது இன்று தொடரும் வழக்கம். இந்த களத்தை அடிப்படையாக வைத்தே ரோல்தால் இந்த நாவலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரி பற்றி உள்ளது. எப்போவுமே ஒரு சாக்லேட் ஃபேக்டரியில் வந்து அடுத்த கம்பெனிக்காரங்களாம் வந்து அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க, ஸோ அதோட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு பிரபலமான ஒரு சாக்லேட் கம்பெனி வந்து யாரையுமே வந்து உள்ளே வந்து அனுமதிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா வந்து அது ஏதாச்சும் வந்து பிரச்சனை பண்ணிவிடுவாங்கன்னு. பட் ஆனால் அது வந்து அந்த சாக்லேட் கம்பெனி வந்து ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து இப்போ சாக்லேட் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு 5 சாக்லேட்டில் வந்து ஒரு கோல்டன் பேப்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ யாரெல்லாம் அந்த 5 சாக்லேட் மட்டும் கரெக்டாக வாங்கிடுறாங்களோ அவங்கள வந்து நான் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே அனுமதிப்பேன். அவங்க வந்து அந்த சாக்லேட் தயாரிக்கிறதெல்லாம் வந்து சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் வந்து ஒரு ரொம்ப ஏழை மாணவன் என்ன பண்ணுறான்னா, அது நம்ம கிடச்சா நல்லா இருக்குமே, நம்மளும் உள்ளே போய் ஒரு நாள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கான். ஆனால் அவனுக்கு என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அந்த 5 சாக்லேட் வந்து நிறைய சாக்லேட் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது 5 மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே. ஆனால் இந்த பையனுக்கு வந்த தகவல் படி 4 சாக்லேட் அந்த கோல்டன் பேப்பர் வந்து ஆல்ரெடி வந்து 4 பணக்கார பசங்களுக்கு போயிருக்கு. அதனால் வந்து உனக்கு வரவே வராது. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
உனக்கு வரவே வராது அப்படின்றது வந்து இவனுக்கு தகவலாக வருது. இவன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். ஆஹா, நம்மளுக்கு அந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிருந்தா நம்ம போய் அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை வந்து சுற்றி பார்த்துருக்கலாமே, நமக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே, இவனால் வந்து ஒரு சாக்லேட் வாங்க கூட காசு இல்லை, அந்த நிலைமையில் தான் இவனுமே இருக்கான். ஏன்னா இவன் ஒரு ஏழை மாணவன் அப்படின்னு தான் வந்து இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து காசு வருது, போய் சாக்லேட் வாங்குறான். அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து அந்த கோல்டன் பேப்பர் வந்து அவன் வாங்கின சாக்லேட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு கிடைச்ச அந்த தகவலுமே வந்து கொஞ்சம் பொய்யாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து 4 சாக்லேட்டை வந்து ஒரு பணக்கார பசங்களுக்கு அந்த கோல்டன் பேப்பர் போயிருக்கு. அது இன்னொரு தகவலும் வந்திருக்கு அவனுக்கு. 5மே வந்து இன்னொரு பையனுக்கும் வந்து போயிருக்கு. அதனால் வந்து இனிமேல் வரவே வராதுன்ற ஒரு பொய்யான தகவல் வந்திருக்கு. இவன் போய் வாங்கினோட தான் தெரியுது அவனுக்கு வந்த தகவல் எல்லாமே பொய்ன்னு. லாஸ்ட்டில் பார்த்தா இவனோட சேர்ந்து இன்னொரு 5 பேர் வந்து வேறு விதமான இவனுக்கு வந்து தகவல் இல்லாமல் ஒரு 5 பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க. இவனும் சேர்ந்து அந்த 5 பேர் வந்து அந்த சாக்லேட் கம்பெனி வந்து உள்ளே அனுமதிக்கிறாங்க. அனுமதிக்கும் போது வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க, இங்கே வந்து நிறையா விதிமுறைகள் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா உங்களை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்ப மாட்டோம், வெளில விட்டுருவோம் அப்படின்றாங்க. அந்த 5 பசங்களுமே ஒத்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் போக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 பசங்க வந்து அவங்களுக்குள்ள சின்ன சலசலப்புள்ள அந்த சாக்லேட் கம்பெனிக்காரங்க என்னென்னலாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாங்க. அதனால் அந்த 4 பேரை வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு பையனை மட்டும் அவன் ஃபுல்லாகவே சாக்லேட் கம்பெனியை சுற்றிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணனால அந்த சாக்லேட் கம்பெனி வந்து அவனை நிறைய பரிசும் கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து அவனோட அந்த சாக்லேட் கம்பெனியோட வாரிசாகவும் அந்த பையனை அவங்க சொல்கிறாங்க. அந்த சாக்லேட் கம்பெனி வந்து இவன் தான் வந்து ஒரு வாரிசு, இவன் தான் அடுத்த இந்த சாக்லேட் கம்பெனியோட வாரிசு, இவனோட நேர்மைக்காக அப்படின்றதையும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. இதுதான் வந்து அந்த சார்லியும் சாக்லேட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு கதையை இங்கே பதிவு பண்ண கதை. முடிவில் அந்த சாக்லேட் ஃபேக்டரியின் உரிமையாளர் வில்லி வோங்கா நேர்மையும் எளிமையும் பொறாமையற்ற மனதும் கொண்ட சார்லியை போன்ற ஒருவனை தேடியே இந்த பரிசு போட்டி அறிவிக்கப்பட்டதாக சொல்லி அவனையே தனது ஃபேக்டரியின் அடுத்த வாரிசாக அறிவிக்கிறார். சாக்லேட் ஃபேக்டரி என்பது இங்கே வாழ்க்கையின் குறியீடு போல சுட்டிக்காட்டப்படுகிறது. நேர்மையும் உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்ட ஒருவன் முடிவில் வெற்றி பெறுவான் என்பதை சுவாரஸ்யமான கதை மூலம் ரோல்தால் விவரிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கதை எழுதின ஒரு பேர் வந்து ரோல்தால் அப்படின்றாங்க. ஸோ அவர் ரோல்தால் அவரோட சொந்த வாழ்க்கையுமே பற்றி இங்கே வந்து ஒரு பதிவு பண்ணுறாங்க. ரோல்தால் இராணுவத்தில் பணியாற்றியவர். இவரது கதைகள் உலகெங்கும் சிறுவர்களால் கொண்டாடப்படுகின்றன. நகைச்சுவையே அவரது முக்கிய பலம். உலகெங்கும் சிறுவர்களை சந்தோஷப்படுத்திய ரோல்தாலின் சொந்த வாழ்க்கை துயரங்களால் நிரம்பியது. அவரது மகள் ஒலிவியா 7 வயதில் இறந்து போனால், மகன் விபத்தில் மரணமடைந்தான், மனைவியோ இரத்த கசிவு நோயால் அவதிப்பட்டார். தாலுக்கும் 8க்கும் மேற்பட்ட அந்த ரோல்தால் அவர் பேர் தான் வந்து அந்த தாலுக்கும் சொல்கிறாங்க. ஸோ அவர் ரோல்தாலுக்கும் 8க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றன. இத்தனை நெருக்கடியிலும் அவர் குழந்தைகளை சந்தோஷப்படுத்த தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருந்தார். ரோல்தால் எழுதியிருக்கும் புத்தகங்கள் அனைத்தும் முழுமையாக தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட வேண்டும். கதைகளை விரும்பும் சிறுவர்களுக்கு ரோல்தால் புத்தகங்களை அறிமுகப்படுத்தினால் நிச்சயம் பிடிக்கும். நேரம் இருப்பவர்கள் தங்களுக்கு விருப்பமான கதைகளை படித்தோ தெரிந்த கதைகளை சொல்லியோ யூடியூபில் பதிவேற்றம் செய்யலாம். 10 பேர் தினமும் ஒரு கதை வீதம் பதிவேற்றம் செய்தால் போதும். ஒரு வருஷத்துக்கு 3650 கதைகள் இணையத்தில் பதிவேற்றமாகிவிடும். அதன் பிறகு உலகின் எந்த மூலையில் தமிழில் கதைகள் கேட்க விரும்பும் குழந்தைகள் இருந்தாலும் யூடியூப் வழியாக இந்த கதையை கேட்கலாம் தானே. இந்த புத்தாண்டில் இந்த எளிய முயற்சியாவது நாம் தொடங்கலாமேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரோல்தால் அப்படின்றவர் தான் வந்து அந்த சார்லியும் சாக்லேட் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு அந்த கதை எழுதியிருக்காங்க. அந்த சார்லின்றது தான் அந்த பையன். அவன் நேர்மைக்கு பெருசாக வந்து அந்த சாக்லேட் கம்பெனியோட வாரிசாகவே சொல்கிறாங்க. நான் அந்த கதையை வந்து நான் சொல்லியிருப்பேன். இன்னொன்று இந்த மாதிரி சிறுவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே கதை எழுதிட்டு இருக்க அந்த ரோல்தால் அவரோட லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் அனுபவிச்சிருக்காரு. ஆனாலும் அவர் சிறுவர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத வந்து அவர் வந்து விடவே இல்லை. அவர் எழுதிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஒரு வேண்டுதலாகவுமே வந்து ஒரு கோரிக்கையாகவே வந்து எஸ்ரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோல்தால் அப்படின்றவர் வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து அவர் கதைகள் வந்து நிறைய இடத்துல வந்து தமிழாக்கம் பண்ணவே இல்லை. யாரெல்லாம் வந்து அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலோ ஸோ அந்த ரோல்தால் கதையெல்லாம் எடுத்து நீங்கள் தமிழில் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணாலே அதுவே வந்து நாளைக்கு தமிழில் கதை கேட்குற ஆசைப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போகும் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இதுதான் இந்த வீடில்லா புத்தகங்கள் பற்றி நான் சொல்ல வந்தது, சார்லியும் சாக்லேட்டும் அப்படின்ற ஒரு பகுதியில். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த புக்கை பற்றி போடலாம். வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை நீங்களே படிங்க. நன்றி.